வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, நீங்கள் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அல்லது இதர நல வாரியங்களில் உறுப்பினராக இருக்கிறீங்க. நீங்கள் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடுக்கு மாறி இருக்கிறீங்களா, அல்லது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு மாறி இருக்கீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக உங்களுடைய நல வாரியத்து அட்டையில் முகவரி கண்டிப்பாக மாற்றணும். இது எதுக்காக மாற்றணும் அப்படின்னா, தமிழக அரசு மூலயமா கொடுக்கக்கூடிய சலுகைகள் மற்றும் கடிதங்கள் உங்கள் சரியான முகவரிக்கு வரணும் அப்படின்னா நீங்களே ஈஸியாக ஆன்லைன் மூலமாக மாற்றிடலாம். எப்படி நல வாரியத்தில் முகவரி மாற்றம் செய்கிறது அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நல வாரியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நல வாரியம் அப்படின்னு டைப் பண்ணிக்க வேணா ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக அஃபிஷியல் பேஜ் வந்துடுவீங்க. டைரக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணாலும் டைரெக்டாக இந்த பேஜஸ்க்கு வந்துடலாம். நாம் அட்ரஸை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போகணும். அதுக்கு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு அதாவது உள்நுழைவு லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணணும். யூசர் ஐடி என்ன அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர். நீங்கள் அடையாள அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா நலவாரி அட்டையில் ரிஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கும், அதுதான் உங்களுடைய யூசர் ஐடி. அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும்னா கொடுத்துட்டு கேப்ஷா கோடை மேலே இருக்கிற கோடு அப்படி டைப் பண்ணி உள்நுழைவுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து யூசர் ஐடி தெரியல அப்படின்னா ஃபர்கெட் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அதாவது ரிஜிஸ்டர் நம்பரே உங்களுக்கு தெரியாது அப்படின்னாலும் கூட எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லாகின் அப்படிங்கிறதுல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ன கேப்ஷா கோடு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே சேம் ஃபார்மேட்டில் கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா கேப்ஸ் லெட்டர், சுமால் லெட்டர்னா சுமால் லெட்டர், அண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் சப்போஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்க்ரீனில் காமிக்குதோ அதே சேமாக டைப் பண்ணுங்கள். லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடுவீங்க. இந்த பேஜஸில் உங்களுடைய ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொழிலாளர் யார், தந்தை பெயர் என்ன, பிறந்த தேதி என்ன வாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், எப்போ நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே பார்த்துக்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எப்படி நம்ம அட்ரஸை சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா சர்வீசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சேஞ்சஸ் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அந்த ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய அட்ரஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய டோர் நம்பர் என்ன, அதுக்கடுத்து அட்ரஸ் 1 கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். கீழே தமிழில் டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் 2 யூஸ் பண்ணலாம், முகவரி 2ன்றதையும் தமிழில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டேட் என்னன்னு கேட்டிருப்பாங்க, ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டம் கேட்டிருப்பாங்க, மாவட்டம் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக தாலுக்கா கேட்டிருப்பாங்க, உங்களுடைய தாலுக்கா கரெக்டாக என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் கிராமம் அப்படி இருக்கும், உங்களுடைய கிராமம் என்னவோ அந்த கிராமத்தை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க, பின்கோட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே ஆவணம் பதிவேற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை பதிவேற்றம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 500 கேபிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கணும். புது அட்ரஸுக்கு வந்துட்டு கேஸ் பில் ரிசிப்ட் கொடுக்கலாம், இபி ரிசிப்ட், பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டில் சப்மிட் அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு ஆஃபீஸுக்கு போயிடும், நலவாரியமோட ஹெட் ஆஃபீஸுக்கு போயிடும். அவங்க ரெக்வஸ்ட்டை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. அப்ரூவல் பண்ணதுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாகவே வரும். சப்போஸ் ஏதாவது லெட்டர் வருது உங்களுக்கு வீட்டுக்கு அப்படின்னாலும் சேம் இந்த அட்ரஸுக்கே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி மெத்தடில் தான் மாற்றணும். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.